மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஜிம்பாப்வேக்கு எதிரான T20 சீரீஸை வின் பண்ணியிருக்கோம். ஜிம்பாப்வேக்கு எதிரான T20 சீரீஸ் தான்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பட்ட அடிகள் அப்படி கிட்டத்தட்ட ஒரு 3 சீரியஸ் லாஸுக்கு அப்புறமா முதல் தடவை ஒரு சீரியஸ் வின் பண்ணுறது அவ்வளோ உற்சாகத்தை கொடுக்குது. ஸோ இப்போ என் கையில் வச்சிருக்கிற பால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் சைன் பண்ணி கொடுத்த பால். இது எங்கே இருந்தா எடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் அவர்களுடைய வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அவரோட வீட்டில் இருந்தால் இந்த பால் நான் எடுத்திருக்கேன். ஸோ அவரை சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேசுவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் பலு சார். எப்படி இந்த ஈவினிங் எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்ன மனநிலையில்? அப்பாடி நீங்கள் சொல்கிற மாதிரி பட்ட அடி அப்படின்னு சொன்னீங்க, கரெக்டாக சொன்னீங்க. அதனால் அந்த அடி அந்த மாதிரி அடி வாங்கியிருக்கோம். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக வந்து இந்தியன் கிரிக்கெட்டை சப்போர்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன் வந்தது. பட் அதுலேருந்து ஓகே இட்ஸ் ஒன்லி மேட்டர் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வந்துருவாங்கன்னு நம்மளை கான்ஃபிடென்ட்டாக பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்துட்டாங்க. சீரீஸ் வின் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஷேயாஸ் கேப்டன்சியில் ஃபஸ்ட்டு சீரீஸ் வின் பண்ணுறாங்க. ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு கேப்டன்சி டெபு பண்ணார். பட் அதுக்கப்புறம் சரி இந்த டீம் வந்து நல்லா செட் ஆகிருக்கு. ஒரு விஷயத்தை இங்கே கோட் பண்ண வேண்டியிருக்கு. போன அயர்லாந்து அண்ட் இங்கிலாந்து சீரீஸ் போது பட்ட அடி வந்து ஸ்ரேயாஸோட கேப்டன்சியில் இருந்த ஓட்டை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அப்படி பார்க்கவே இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் ஸ்ரேயாஸோட கேப்டன்சியில் ஓட்டை இருக்கிறதா நான் பார்க்கல. ஏன்னா அந்த சமயத்தில் கூட நான் வந்து ஃப்ளாஸ் இருக்குது, தப்பு பண்ணார், ஆனால் அவர் வந்து மட்டமான கேப்டனாக நான் பார்க்கல இன்னும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம அப்போ என்ன பேசினோம் அப்படின்னா, இந்த கம்பீர் ஸ்ரேயாஸோட காம்பினேஷன் கரெக்டாக இந்த சீரீஸ் இவ்வளோ மட்டமாக சொதப்பினதுக்கு காரணம் இந்த காம்பினேஷனுக்குள்ளே சரியான கோஆப்ரேஷன் இல்லையா? ஆஸ் அ கேப்டன் ஸ்ரேயாஸ் கேட்குறத இவர் முட்டுக்கட்டை போட்டு நிறுத்தினாரா அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் ஒரு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். இதுக்கு முடிவு எங்கே தெரியும் அப்படின்னா ஜிம்பாப்வே டூரில் தெரியும். ஜிம்பாப்வே டூரில் ஏன்னா விவிஎஸ் லக்ஷ்மன் கோச்சா போகிறாரு. விவிஎஸ் ஸ்ரேயாஸ் காம்பினேஷனில் அந்த சீரீஸ் இந்தியா ஜெயிச்சிட்டாங்கன்னா கல்பிரிட் கம்பீர். அந்த சீரீஸ்லையும் ஐ மீன் இவங்ககிட்டையும் தோத்தாங்கன்னா, இந்த சீரீஸ் தோத்துருந்தாங்கன்னா கல்பிரிட் ஸ்ரேயாஸ். ஏன்னா கோச்சுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, கேப்டன்சினால தான் தோத்தாங்கிறது முடிவு கட்டலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ ஜிம்பாப்வே டூர் சீரீஸ் வந்து இந்தியா ஜெயிச்சதுனால ரைட்டு அதான். ஓகே இது வந்து நம்மளுக்கு தெரியுது. பிசிசிஐ அது தெரிஞ்சால் நல்ல முடிவுகள் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாரோ ரிசைன் பண்ணுறாங்க பார்க்குறோம் பொலிட்டிக்கல் இதில். இவரும் கொஞ்சம் ரிசைன் பண்ணிட்டு போனாங்கன்னா இந்தியன் கிரிக்கெட்டுக்காவது ஒரு நல்ல காலம். ரிசைன்லாம் பண்ண மாட்டார். அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாதம் தரணும், ஏதாவது நடந்தால். ஓகே பேட்டிங்லேருந்து வருவோம் சார். வைபவ் சூரியவன்ஷி போன தடவை நல்ல இன்னிங்ஸ் ஆனார். இந்த தடவை ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு, பட் கொண்டு போக முடியல. அபிஷேக் சர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அதே 8 பால் தான், போன தடவை 1 ரன், இந்த தடவை 8 ரன். பேட்டிங்கில் அவருக்கு ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் போன தடவை நீங்கள் சொன்ன ஒரு அட்வைஸை வந்து இந்த தடவை ஸ்ரேயாஸ் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு பேட்டிங் போனால் என்னப்பா, அவரை வேல்யூபிளாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் அவர்கிட்ட பாலை கொடுங்க, அவர் பால்னால பேசட்டும் அப்படின்னு சொன்னீங்க. எப்படி இந்த இந்த கால் வந்து எப்படி அப்படியே அமைஞ்சது? சரி, அதாவது ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து ஒரு சரியா செட் ஆகலை. அவருக்கு அடிக்க போறாரு ஆனால் மாட்ட மாட்டேங்குது. ஏன்னா இந்த ஷாட்லாம் அடிச்சு தான் அவர் இன்டர்நேஷ்னல் டீமுக்குள்ளே வந்தவர். அந்த ஷாட்ல இன்னைக்கு அவுட் ஆகிறாரு. ஸோ அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து அவரோட ஃபார்ம் போயிடுச்சா, இல்லை அது லக்கு இல்லையா, லக்கு ஆஃப் கலரில் இருக்காரா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் வந்து அவருக்கு வந்து நீங்கள் ஒரேடியாக ஒரு டெசிஷன் எடுத்து சஞ்சு சாம்சனுக்கு பண்ண மாதிரி 3 மேட்ச் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு நீங்கள் துரத்தின மாதிரி அவரை பண்ணாமல் ஒரு லாங் ரோப் கொடுக்குறாங்க. அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அட் த சேம் டைம் அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு வேறு ஏதாவது சோர்ஸில் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி அவரை பண்ணணும். ஏன்னா இப்போ ஆஃப் லேட் அவருக்கு நம்ம அன்றைக்கி பேசிட்டு இருந்த மாதிரி ஆஃப் லேட் அவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் வந்து அவருடைய ஃபீல்டிங்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது. கேச்சஸும் விட்டார், இன்னைக்கு கூட கேட்ச் விட்டார். கேச்சஸும் இன்னைக்கு கேட்ச் விட்டாரு, ஃபீல்டிங் லெஃப்ட் இது சம்திங். எனிவே அதனால் ஃபீல்டிங்லேயே அவர்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது தெரியுது. ஸோ பேட்டிங் ஃபெயிலியர் இஸ் அஃபெக்டிங் இஸ் ஃபீல்டிங் ஆல்சோ அப்படின்னு இருக்கும்போது எந்த சோர்ஸில் அவரை வெளியே கொண்டு வருது? எங்கே ஏதாவது ஒரு சோர்ஸில் அவரை ரிட்ரீவ் பண்ணி ஆகணும். கடைசியாக இருக்கிற ஒரே ஆப்ஷன் அந்த பிரம்மாஸ்திரத்தையும் செலுத்தணும்னு சொல்லிட்டு தான் அவருக்கு ஒரு 2 ஓவர் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சஜஸ்ட் பண்ணது அன்றைக்கி நம்ம பேசினது.
இதுக்கு அவர் காதில் விழுந்து அவர் செஞ்சதா எடுத்துக்க முடியாது. உண்மையை சொல்லுங்க, ஸ்ரேயாஸ்க்கு உங்களுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குதானே? அதனால் பட் நீங்கள் பாருங்கள் அவர்கிட்ட போலிங் கொடுத்தோன்னே. இன்ஃபேக்ட் திலக் வர்மா கொடுக்கும்போது கூட நான் நினச்சேன் திலக் வர்மா விட அபிஷேக் சர்மாவுக்கு கொடுத்துருக்கணும் இந்த ஓவர் அப்படின்னு நினச்சேன். அடுத்த ஓவரை அபிஷேக் கொண்டு வந்தார். ஸோ அது இப்போ பாருங்கள் அந்த 2-3 விக்கெட் அவர் எடுத்த. இன்ஃபேக்ட் பிஷ்னாயை விட பெட்டர் போலராக ஃபிகர் காட்டுது. பிஷ்னாயை விட இல்லை, எல்லாரை விடவுமே 3 விக்கெட் எடுத்துருக்காரு. ஆமாம், அதிக விக்கெட் ஸ்பின்னர் சொல்கிறேன். ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர் பிஷ்னா இருக்கும்போது அவரை விட நான் பெட்டர் போலராக காமிச்சிருக்காரு. அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு த்ரெட்டன் இப்போ கொஞ்சம் பயமுறுத்தியிருக்காரு. சரி, அவர் அக்ஷர் பட்டேலுக்கு ஈக்குவலாக இல்லை, பட் ஐ கேன் சிப் இன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, அவர் நிறைய ரன்னு போறவர் தான் அபிஷேக் சர்மா. சும்மா ஒரு ஸ்டாப் கேப்புக்கு 1 or 2 overs கொடுக்கும்போது பர்டிகுலர்லி இந்த மாதிரி இப்போ வந்து நீங்கள் ஸ்ரேயாஸோட இது பார்த்தீங்கன்னா இந்த 10 வரைக்கும் பேட்டிங் இருக்கணும், 10:45 வரைக்கும் பேட்டிங் இருக்கணும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. உனக்கு என்ன வேணுமோ டீம் எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்காரு லக்ஷ்மண். கிளியராக தெரியுது 5 ஃபுல் பவுலர்ஸோட போறாரு. இது டிப்பிக்கல் அந்த பழைய பாம்பே ஸ்டைல், பழைய ஸ்டைல் ஆஃப் ஓல்ட் ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட். இது இந்த மாடர்ன் கிரிக்கெட்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு தெரிஞ்சாங்க தெரியுமா. பேட்லேயும் ரன் அடிக்காத, விக்கெட்டும் எடுக்காம, ஃபீல்டிங்லையும் கேட்ச் விடுறவங்கள ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் இல்லாமல் இப்போ வந்து பக்கா பேட்ஸ்மேன் 6 பேட்ஸ்மேன், பக்கா பவுலர் 5 bowler அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷனாக இருக்குது. பட் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸோட போகும்போது ஒரு 5 into 4 20 overs இருக்கும்போது ஒருத்தரை 2 பேரை டார்கெட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் லீன் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பவுலர், ஒரு சப்போர்ட் பவுலர் இருக்கிறது நல்லது. இன்ஃபேக்ட் சப்போர்ட் பவுலராக இருக்கிறவர் தான் சிவம் துபே. இந்த மேட்ச்சில் சிவம் துபே ஃப்ரண்ட் லைன் பவுலராக போகிறாரு. 5ல் 1 இருக்கார் அவர். ஸோ 6வது ஒரு ஆள் உங்களுக்கு என்னன்னு பார்க்கும்போது தான் இந்த திலக் வர்மாவும் அபிஷேக் சர்மா வந்து அதை காமிச்சாங்க. இந்த மாதிரி இட் ஷுட் பி ரொட்டேட்டட் லைக் திஸ்னு ஸ்ரேயாஸ் பியூட்டிஃபுல்லாக அதை பண்ணார். திஸ் இஸ் சர்வ் த கேப்டன்சி ஷுட் பிங்கிறத காமிச்சார். இது கடிவாளம் கட்டின மாதிரி இங்கே முதல் 2 over இவர், 2 over அவர், 3வது over இவர் வரணும், 4வது over அவர் வரணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த ரொட்டேட் பண்ணி நடுவில் அன்எக்ஸ்பெக்டடாக ஒருத்தர் உள்ளே கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அது ரிஸ்க்குன்னு கூட ரிஸ்க்காக கூட இருக்கலாம். இப்போ 17th over பிஷ்னாய் கிட்ட கொடுத்து 29 run கொடுத்தாரு. அந்த மாதிரி கூட நடக்கலாம், அதெல்லாம் நடக்கலாம், கிரிக்கெட்டில் எல்லாம் நடக்கும். பட் யூ ஹாவ் டு ட்ரை சம்திங். எதாவது ஒரு கப்பல் வந்து துறைமுகத்திலே இருந்தால் ஆக்சிடென்ட்டோ ஒரு எந்த பிரச்சனையுமே நடக்காது. ஆனால் கப்பல் அதுக்காக கட்டப்படுறது இல்லை, செயிலிங்க்கு தான் கட்டப்படுறது. அதனால இட் ஹேஸ் டு கோ ஆன் செயில். ஸோ அதனால நீங்கள் வந்து எதாவது ட்ரை பண்ணி ஆகணும். அது நீங்கள் அது சம்டைம்ஸ் தப்பாக கூட போகலாம், பட் யூ ஹாவ் டு கீப் ட்ரையிங். அதை பண்ணார் இன்னைக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். பட் இந்த ஜிம்பாப்வே டீம் கிட்ட இந்த 100+ runs அடிச்சு ஆல் அவுட் ஆகிற இந்த டீம் கிட்ட இவருடைய கேப்டன்சியை பற்றியோ இல்லை இந்தியன் பர்ஃபார்மன்ஸை பற்றியோ இவ்வளோ பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கும். கண்டிப்பாக நம்மளுக்கே கூட தோணுது இவ்வளோ தேவை அவ்வளோ பேசுறதுக்குன்னா. அப்படி இல்லை. இது நீங்கள் கரெக்டாக சொன்ன, மறுபடியும் அந்த பாயிண்ட்டுக்கு போகிறேன், வாங்கின அடி அப்படி. ஓகே சார், இப்போ விவிஎஸ் லக்ஷ்மனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நான் பார்த்த வரைக்கும் விவிஎஸ் லக்ஷ்மன் பார்ட் டைம் கோச்சாக இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் கோச் பண்ண எந்த சீரீஸுமே இந்தியா தோத்ததில்லை. இந்தியாவில் ஆடினதாக இருக்கட்டும், அவையில் என் நினைவு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேப்டனுக்கான ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்து அவங்களை இது பண்ணும்போது அவங்க ஒன்று பண்ணுறாங்க. அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச கடைசியாக விவிஎஸ் லக்ஷ்மன் தலைமையில் நடந்த மேட்ச் என்னன்னா, ஷிகர் தவான் லீட் பண்ணி ஒரு டோர்னமெண்ட் ஜெயிச்சிருப்போம். ஷிகர் தவானுக்கும் அதுதான் கடைசி மேட்ச். அவ்வளோ பாசிட்டிவாக ஒரு கெரியரை முடிச்ச ஒரு பிளேயர் அவர். கேப்டனாக இருந்து ஜெயிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் கெரியர்லேயே ஆளே காணாமல் போன கதைலாம் நம்மளுக்கு நடந்திருக்கு. இப்போ இப்படி இருக்கும்போது, இவ்வளோ பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது, கம்பீர் இப்படி சொதப்பிட்டு இருக்கும்போது, ஏன் விவிஎஸ் லக்ஷ்மனை ஒரு ஃபுல் டைம் கோச்சாக ட்ரை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்குமா? இருக்கும் டெஃபினட்டாக இருக்கும். இட்ஸ் நாட் தட் நான் நாளைக்கே வந்து கம்பீரை சாக் பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். சரி, மறுபடியும் சொல்கிறேன், கம்பீர் வந்து ஹி ட்ரைட் அ லாட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா அவர் ட்ரை பண்ணது எல்லாமே தப்பாக போச்சு. எக்ஸிக்யூஷன் சரியில்லை. அந்த டிக்டேட்டர்ஷிப் தெரிஞ்சுது. அது வந்து ஒரு தோளில் கை போட்டு அவளுக்கு இப்போ நான் நினைக்கிறத நீங்கள் செய்யணும் அப்படின்னா 2 விதமாக செய்யலாம். பாலு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து சாஞ்சி உட்காந்துக்கலாம். நீங்கள் பண்ணுறது பண்ணது உங்கள் விருப்பம். நீங்கள் சரியாக பண்ணலன்னா ஃபெயிலியர். நீங்கள் சரியாக நடந்துடுச்சுன்னா அது ஓகே, சக்ஸஸ். நான் வந்து உங்கள் தோளில் கை போட்டு நான் எதுக்கு இது சொல்கிறேன் பாலு தெரியுமா, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இந்தந்த அட்வான்டேஜஸ் இருக்குது, இது வந்து இந்தந்த ஏரியாவில் இப்படி ஹேண்டில் பண்ணிங்கன்னா இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு நான் புரிய வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தோள் மேலே கை போட்டு உங்கள் கூட உட்காந்து அக்ராஸ் த டேபிள் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி புரிய வச்சேன்னா அதை செயல்படுத்துகிற விதம் வேறு. டிக்டேட்டர்ஷிப்பாக பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ ஆர்டர் யூ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது சம்டைம்ஸ் கிளிக் ஆகும், சம்டைம்ஸ் ஆகாது. ஓகே, ஒரு அட்லீஸ்ட் 7-8 out of 10 times மிஸ்ஃபயர் தான் ஆயிருக்கு கம்பீருக்கு. அவர் அதுலேருந்து அதில்
இதில் வந்து எல்லாருக்குமே ஒரு 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 டெசிஷன் எடுக்கிறோம், அது தொடர்ந்து ஒரு ஆக்ஷன் போகிறோம் அப்படின்னா அது ஃபெயில் ஆகுது அப்படின்னா அந்த ஃபெயிலியர்லேருந்து பாடம் கற்றுக்கிறவன் தான் மனுஷன். ஓகே. இந்த ஃபெயிலியரை நான் நிரூபித்து காமிக்கிறேன்னு போகிறவன் ஈகோயிஸ்ட். அந்த ஈகோயிசம் இவர்கிட்ட தெரிஞ்சதுனால தான் இந்த வினையெல்லாம் நடந்தது. ஓகே. அதனால் அவர் வந்து அவருடைய திங்கிங், அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய பிளான் இதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. செயல்படுத்தின விதம் ரொம்ப தப்பு. அந்த அளவுக்கு அந்த கேப்டனை அவர் கான்ஃபிடன்ஸ் லெவலில் கொண்டு வரல. எக்ஸப்ட் கில்லுக்கு அவர்கிட்ட கொஞ்சம் டேலி ஆச்சு, ஒரு மாதிரி பேலி ஆச்சு. ஒருவேளை அந்த பாஷை பேசுனதுனால எனக்கு தெரியல ஆச்சு. மற்றபடி ஒரு பஞ்சாபியும் மகாராஷ்டிரனும் சரியாக ஒத்து வரலையா தெரியல. ஏன்னா ரோஹித் சர்மா கிட்டே அந்த பிரச்சனை வந்தது அவருக்கு. ஸோ அதனால் இட் இஸ் லைக் தட். நீங்கள் வந்து அந்த கேப்டனுக்கும் கோச்சுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா ஜெல் ஆச்சுன்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். ஓகே. ஓகே. இந்த மேட்ச்சில் முக்கியமாக பேச வேண்டிய 2 ஹீரோஸ் யாருன்னா இஷான் கிஷன் அண்ட் திலக் வர்மா. அவங்க ஆடின அந்த இன்னிங்ஸ் தான் வெற்றியை உறுதிப்படுத்திருக்குன்னு கூட சொல்ல. கிட்டத்தட்ட ஒரு ஒன் சைடடான விக்டரி 2 மேட்சாக அடைஞ்சிருக்கோம். இந்த மேட்ச்சில் இந்த ரெண்டு ஹீரோஸ் எப்படி இருந்தாங்க? இந்த மேட்ச்சில் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. இஷான் கிஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒருவேளை நீங்கள் ஒரு ஒன் டே டீம் நீங்கள் எடுக்க போகிறீங்க வேர்ல்டு கப்புக்கு அப்படின்னு வந்தால் நீங்கள் ரோஹித் சர்மா அதில் இருக்கார், கோலி அதில் இருக்கார், கில்லு உள்ளே வந்துடுவார், கில்லு தான் லீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது. நீங்கள் அந்த ஆர்டர் எடுத்து பார்க்கும்போது ஸ்ரேயஸ் ஐயரையே இஷான் கிஷன் தள்ளுறாரோன்னு தோணுது எனக்கு. ஓகே. ஏன்னா நீங்கள் ஸ்ரேயஸ் ஐயரோட ஸ்லாட் இஷான் கிஷனுக்கு போகிற மாதிரி இருக்குது. எப்படி சார் சொல்கிறீங்க? நீங்கள் வந்து 1 டவுன் கோலி, 2 டவுன் வந்து நீங்கள் ஸ்ரேயஸ் ஐயர்னு எதிர்பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நீங்கள் ஓப்பனிங் எடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரைட் ஹேண்டர், கில்லு ரைட் ஹேண்டர், கோலி ரைட் ஹேண்டர், திருப்பியும் ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு ரைட் ஹேண்டர் வரதுக்கு பதிலாக ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்தால் பெட்டர் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இஷான் கிஷனுக்கு பாசிபிலிட்டி இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் அடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா கேஎல் ராகுல், ஆமாம், ரைட் ஹேண்டர் அகெயின். ஸோ நடுவில் உங்களுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட், இப்போ எப்படி லெஃப்ட் ஹேண்டருக்கு நடுவில் ஸ்ரேயாஸ் மட்டும் ஒரு ரைட் ஹேண்டராக இருக்காரோ ஓகே, அந்த மாதிரி ஓடிஐன்னு வரும்போது ரைட் ஹேண்டர்ஸுக்கு நடுவில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இல்லாமல் போகுது. ஓகே. சரி, நான் வந்து ஸ்ரேயாஸ் ஸ்குவாடில் இருக்க மாட்டாரோன்னு சொல்லலை, 15ல் இருப்பார். பட் ஃபஸ்ட்டு 11 எடுத்து பார்த்தா ப்ராபப்ளி இஷான் கிஷன் மே இன்ச் ஸ்ரேயாஸ் அவுட், கொஞ்சம் ஸ்லைட்டாக எல்போ பண்ணி விட்ருவாரோன்னு தோணுது எனக்கு. தான் போய் உட்கார்ந்துக்கிறது அந்த சீட்டில். இது ஹை டைம் தட் ஸ்ரேயாஸும் அதை ப்ரூவ் பண்ணணும். வந்து இப்போ நேற்றுக்கு இப்போ இந்த இன்னிங்ஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயரோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ஆஃப் சைடு ஆடுறது ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கு எனக்கு. ஏன்னா அவர் ஏரில் ஆடுறாரு, ஒன்று ஸ்கொயர் டிரைவ் இப்படி ஆடுறாரு, அதோட அந்த டைமிங் சரியாக மாட்டலைன்னா பாயிண்ட் கையில் உட்காரும் பால். அது பட் பாயிண்ட்டுக்கும் அந்த டீப் தேர்ட் மனுக்கும் நடுவில் அந்த ஆங்கிள் பார்க்குறாரு, அவர் பிடிச்சிடுறாரு, அந்த ஆங்கிளை பிடிக்கிறாரு, கட் பண்ணுறாரு அதை. பட் ஸ்டில் அந்த டிரைவ் ஆடும்போது அப்படி இருக்குது. கட்டு ஆடும்போது கொஞ்சம் ரொம்ப அது சரியான லைன் போகலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்டு ஏரில் போகுது. ஓகே. ஓகே. அவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வேரியபிளாக ஒரு ஸ்கொயர் பாயிண்ட்டை வச்சுட்டு தான் போடுறாங்க. அந்த ஷாட் அவர் ரெகுலராக ஆடுறாரு, அவர் அந்த ஷாட்டில் வல்னரபிளாகவும் இருக்கார். அந்த ஷாட் அவருக்கு நிறைய ரன்னு கொடுக்குது. இந்த ஸ்கூப் ஷாட்டு ஸ்கைக்கு பண்ண மாதிரி அந்த எதில் அவருக்கு ரன்னு வந்ததோ அதிலே அவர் போனார்ல, அந்த மாதிரி இந்த ஷாட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் அவர் கண்ட்ரோல் வேணும். அந்த ஷாட் ஆடுற வரைக்கும் கொஞ்சம் பயமாகவே இருக்குது. அவரோட டென்யூர் வந்து பிச்சில் இருக்கும்போது பார்த்தா 100% கான்ஃபிடென்ட்டாக எனக்கு இன்றைக்கி தோணல. ஓகே. அப்படி தான் இருந்தது. கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மாதிரியாக இருந்தது. பட் அந்த 60+ ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வாஸ் வெரி க்ரூஷியல். டக்குன்னு 2 விக்கெட் போயிருக்கும்போது ரொம்ப அழகாக பண்ணாங்க. அப்புறம் ஒரு 90+ பார்ட்னர்ஷிப் திலக்கோட வந்தது. ரொம்ப நல்ல இன்னிங்ஸ். இஷான் கிஷன் பியூட்டிஃபுல்லாக ஆடினார். திலக் வர்மா நம்ம திருப்பி சொல்லிட்டு இருக்கோம், அவருக்கு டைம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவருடைய ஆட்டம் வேறு. அவரை ஃபினிஷராக வைக்கக்கூடாது, ஃபினிஷராக இருக்க வேண்டிய ரிங்கு சிங்கை வீட்டில் இருக்காருன்னு சொன்னோம். ரிங்கு சிங் வந்த உடனே அந்த கதை தெரிஞ்சு அந்த ரோலை எப்படி மாறிச்சு பாருங்க. இப்போ தெரியுது இப்போ கம்பீரோட ஆட்சி எப்படி இருந்திருக்கு. நீங்கள் இப்போ பாருங்க, ரிங்கு சிங் உள்ள வந்தோடனே அந்த கலர் மாறுது. சரி, அவர் அடித்தது உண்மை 7 பால்ல 12 தான். அந்த ஷாட்டு கூட ஒரு மார்ஜின், ஒரு சின்ன இதில் வந்து அந்த கேட்ச் அந்த லைனில் பிடிச்ச கேட்ச், இல்லைன்னா ஒரு 6 போயிருந்துன்னா இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும். ஃபீல்டிங், ரிங்கோட ஃபீல்டிங் எடுத்து பாருங்க, he clearly saves 10 to 15 runs. அந்த கேட்ச் அவர் எடுத்ததாகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு வேல்யூ அடிஷன் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸை அந்தந்த ஸ்லாட்டுக்கு அமைஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம திருப்பி பேசுவோம். இன்னைக்கு ப்ரூவ் ஆச்சு அதுவும். ஓகே. நான் இன்னும் என் மைண்ட் எங்கே இருக்குன்னா, நீங்கள் வேர்ல்டு கப்புக்கு ஸ்ரேயாஸை விட இஷான் கிஷனை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்கிறீங்க.
அண்ட் ஐம் வெரி ஆன்டிசிபேட்டட். ஏன்னா அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் ஓடிஐ சீரிஸ் வருது, நியூசிலாண்டுக்கு எதிராக ஓடிஐ சீரிஸ் வருது. இதில் ஸ்ரேயஸ் தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி நிலைநிறுத்திக்க போறாருங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வார் மாதிரி தான் போயிட்டு இருக்கு ரெண்டு பேர்கிட்ட. அக்னாலேஜ் பண்ணுறேன் சார் அந்த பாயிண்ட்டை. கரெக்ட். அண்ட் போலிங்க்கு வருவோம். போலிங் வழக்கமாக பேசுனது அபிஷேக் சர்மா தான் இன்னைக்கு போலிங்கில் ஹீரோவாக தெரிகிறாரு எனக்கு. அதை தாண்டி மற்ற பவுலர்ஸ் தே டிட் தேர் ஜாப் வெல். நான் கேட்கணும்னு நினச்சது யஷ் தக்கூர் டெபியூ பண்ணியிருக்காரு. எப்படி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? அசோக் சர்மாவை பெஞ்ச் பண்ணி இவர் எடுத்துருக்காங்க. அந்த டிசிஷன் எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருந்தது. சரி, நீங்கள் வந்து அந்த நம்ம அன்றைக்கி பேசின மாதிரி கடைசி காலம், கடைசி காலமில் நம்பர் வந்துடுச்சு. அதே தான். ஸோ அதுதான் அவருக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு. ஓகே. இன்ஃபேக்ட் அவருக்கும் பாருங்கள், செகண்ட் பாலில் விக்கெட் வந்திருக்கணும். திலக் வர்மா கேட்ச் விட்டார் ஷார்ட் கவரில். அந்த கேட்ச் எடுத்திருந்தா அவருக்கும் ஃபர்ஸ்ட் ஓவரில் செகண்ட் டெலிவரியில் அவருக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் விக்கெட் கிடச்சிருக்கும். எனிவே பேட் லக் அந்த மாதிரி இருந்தது. பட் ஓவராலாக நல்லா போட்டார். அகைன் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு போலர் வந்து எப்படி போட்டார் அப்படிங்கிறத வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது இந்த பேட்டிங்கை வச்சுட்டு. நீங்கள் இந்த பேட்டிங் வந்து ஒரு 180 190 அடிச்சிருந்தாங்கன்னா அப்போ நம்ம பேசலாம். இந்த பாருங்க, இன்னும் ஒரு 20-30 ரன் அடிச்சிருந்தா ஜெயிச்சிருப்பாங்க, இந்த இடத்துல நல்லா போட்டாங்க அப்படின்னு நம்ம பேசலாம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு கான்டெஸ்ட்டே இல்லாமல் போனதுனால பெருசாக நம்ம பேச முடியாது. பட் கொடுத்த சான்ஸாக அவர் நல்லா பண்ணார். பிரின்ஸ் யாதவ் இன்னைக்கு ரொம்ப நல்லா போட்டார். செகண்ட் மேட்ச் கன்சிக்யூட்டிவாக நல்லா போட்டார். மயங்க் யாதவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே அன்றைக்கே பேசணும். யூஸ்வலாக அவருக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த சான்ஸ் எல்லாம் டவுன் தி லெக் ஸ்ட்ரைட் போவார்னு இன்னைக்கு போனார். அது இன்னைக்கு லெங்த் அவருக்கு சரியாகவே மாட்டல. பேஸ் கொஞ்சம் நல்லா கம்மி பண்ணியிருக்காரு. 147 போன தடவை போட்டார் போன மேட்ச்சில். இன்னைக்கு இன்னும் கூட கம்மி பண்ணியிருந்தார். அது நல்லா இருந்தது. ஆனால் அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த ஒதுங்கி பின்னாடி தூக்கி விட்றாங்கிறது தெரிஞ்ச உடனே அந்த வித் டைடு பாலை தூக்குறாங்க, அந்த பேஸில் தூக்கிட்டு போகுது பால். 6 எல்லாம் ரெகுலராக போயிட்டு இருந்தது. அது தெரிஞ்சவொடனே 135 136 இறங்கினார். நல்லா பண்ணார். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல போலர். ஓகே. கடைசியாக சார் பாசிட்டிவாக டீமை சீரியஸ் ஜெயிச்சிட்டோம். இப்போது கடைசி மேட்ச் நாளைக்கு நடக்குது. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மேட்ச் தான். நிறைய பேர் டயர்டாக இருப்பாங்க, ஏன்னா இன்றைக்கே விளையாட்டு நாளைக்கு விளையாடணும் அப்படின்ட்டு. டீம் சேஞ்சஸ்ல யாராருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச எந்த சேஞ்சஸும் இருக்காது. தே வில் கோ ஃபார் ஆல் அவுட் கில்லிங். ஓகே. அவங்க ஒயிட் வாஷ்க்கு தான் போவாங்க. ஓகே. ஏன்னா எனிதிங் லெஸ்ஸர் தென் ஒயிட் வாஷ் இஸ் ஆமாம், எனிதிங் லெஸ் தென் ஒயிட் வாஷ். அதுவும் நான் தேர்ட் மேட்ச் தோத்தாங்கன்னா திருப்பி இட் வில் கோ பேக் டு ஸ்கொயர் ஒன். மறுபடியும் இந்த சீரீஸை நீங்கள் வந்து ஒரு தோல்வியில் முடிக்கிறது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. தே வில் கோ ஃபார் கில். சேம் டீம் தான். ஆமாம், அதாவது தே வில் கோ ஃபார் வின். அதுக்காக நீங்கள் வந்து ஒரு புது ஆளை நீங்கள் சான்ஸ் கொடுத்து பார்க்குறதுங்கிறதுலாம் ப்ராபப்ளி பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. ஓகே. நிறைய விஷயங்கள் பேசணும் சார். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நாளைக்கோட மேட்சை முடிச்சுட்டு மண்டே உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.